गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुहतीशाय नमो नमः। ओम गुरुभ्यो नमः। ओम गं गणपति नमः। श्री बालवराகி தேவி நமோ நமः। எல்லாம் அல்ல எம்பெருமான் ஸ்ரீ அகத்திய மகரிஷியுடைய திவ்ய திருவடியை போற்றி பணிந்து வணங்கி தியானித்து அருள் தரும் பாலவராகி அம்மனுடைய திவ்ய திருவடியை போற்றி பணிந்து வணங்கி தியானித்து வருகின்ற 19ஆம் தேதி ஐப்பசி மாதம் புதன்கிழமை, சரிங்களா? 19ஆம் தேதி ஐப்பசி மாதம் புதன்கிழமை. இதற்கு சரியாக ஆங்கில மாதம் 11ஆம் மாதம் 5ஆம் தேதி நமது பாலவராகி அம்மனுக்கு 8வது ஆண்டு நம்ம அன்னாபிஷேகம் செய்ய போகிறோம். அன்னைக்கு ஒரு நாள் அம்பாள் அன்னக்காப்பில் அருள் புரிய போகிறா. அன்னைக்கு இங்கே அன்னதானம் நடக்கும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பெற்று செல்ல அழைக்கின்றோம். சிலர் கேள்வி கேட்பீங்க, சிவன் கோயிலில் தானே அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, அது என்ன வராகி அம்மன் கோயில் அன்னாபிஷேகம் பண்ணுறீங்க, புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிவனில் சரிபாதி அம்பாளுக்கு பங்கு உண்டு. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிவனில் சரிபாதி தான் அம்பாள். அப்போ அம்பாளுடைய அவதாரம் தான் நம்ம வாராகி அம்மன், சரிங்களா? அம்பாளுடைய அவதாரம் தான் நம்ம வாராகி அம்மன். அன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு அபிஷேகம், அதாவது அன்னாபிஷேகம் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, வாராகிக்கு ஏன் அன்னாபிஷேகம் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குறிப்பு. என்ன அப்படின்னா, வாராகி அம்மனுடைய 12 திருநாமங்களில் பூமிதானேஸ்வரியை நம அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. பூமிதானேஸ்வரியை அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் விளையக்கூடிய அனைத்து தாவரங்கள், அதாவது பூமியில் கடையில் விளையக்கூடிய அனைத்து தானியங்களுக்கும் வாராகி பிரத்யேக தேவதையாக இருக்கா. பூமிக்கு நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள், விவசாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் நம்ம வாராகி, சரிங்களா? அதனால் பூமிதானேஸ்வரியை நம்ம அப்படின்ற ஒரு அம்பாளுக்கு ஒரு சிறப்பு திருநாமம் உண்டு. இந்த அடிப்படையில் நம்ம பாலவராகி அம்மனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அன்னாபிஷேகம் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை போக்க வந்த பஞ்சமி தாய் வாராகிக்கு பஞ்சமின்னு ஒரு சிறப்பு நாமம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சங்கள், அதே மாதிரி பஞ்சமகா பாதகங்கள், இது அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டவள் நம்ம வாராகி. பஞ்சம்னா என்னங்க பஞ்சம் அப்படின்னா, நம்ம உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை முழுக்க நமக்கு உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்பாள்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் சிறப்பு பிரார்த்தனையாக பண்ணுறோம். அதனால நம்ம படைச்சிருக்கக்கூடிய அந்த தாய்க்கு அன்னைக்கு ஒரு நாள் அன்னத்தில் அபிஷேகம் பண்ணி, அன்னத்தில் அர்ச்சனை பண்ணி, நம்ம அன்னைக்கு அன்னத்தாலேயே காப்பு கொடுத்து அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடத்தி அன்னதானமும் கொடுக்குறோம். இதில் அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகையுடைய அருளையும் அம்பிகையுடைய பேரருளையும் பெற்று செல்ல அழைக்கின்றோம். அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் பெற்று செல்லுங்கள். அதே போல் இந்த அன்னதானத்துக்கு, இந்த அன்னாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி, பொருளுதவி கொடுத்து வாராகி அம்மனுடைய அருளை பெற்று செல்ல அழைக்கின்றோம். அனைவருக்கும் வாராகி அம்மனுடைய அருளும் ஆசீர்வாதமும் பொருளும் புகழ்கல்வி அனைத்தும் சேரட்டும். வாராகி அம்மனுடைய ஆட்சி நிலைக்கட்டும். நன்றி, வணக்கம், சுபம்.